எங்க அண்ணன் வேலண்ணன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார், இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே 234 தொகுதியிலேயே அதிகமான உறுப்பினர் சேர்க்கை சேர்த்த அந்த சட்டமன்றம் இந்த ஜோன்ல வருது அப்படின்னு சொன்னார், இந்த மண்டலத்தில் வருது அப்படின்னு சொன்னார். அது எந்த தொகுதி தெரியுமா உங்களுக்கு? இந்த சட்டமன்ற தொகுதி ரிஷிவந்தியம். கிட்டத்தட்ட 1,34,000 வாக்காளர்களை நீங்க சேர்த்திருக்கிறீங்க. அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் நீங்க இன்னொன்று மனசுல வச்சுக்கணும், இன்னைக்கு நீங்க முதல் இடத்துல இருக்கிறீங்க. இன்னும் 45 நாட்கள் இருக்கிறது. உங்களுக்குள்ளே அந்த போட்டி இருக்க வேண்டும். எங்க மாவட்டத்திலே நானா நீயான்னு பார்த்துருவோம் அப்படின்னு அந்த போட்டி இருக்க வேண்டும். உங்க ஜோன்லயே என் மாவட்டமா உன் மாவட்டமா பார்த்துடலாம் அப்படின்னு அந்த போட்டி இருக்க வேண்டும். இருந்தாலும் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கக்கூடிய ரிஷிவந்தியத்திற்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எந்த கட்சியாக இருந்தாலும், மாற்று கட்சியாக இருந்தாலும், எதிர்கட்சியாக இருந்தாலும், அவங்களுடைய வீட்டுக்கு சென்று அரசினுடைய சாதனைகளை, முதலமைச்சருடைய சாதனைகளை, உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பணிகளை அந்த வாக்காளர்களுக்கு நீங்க எடுத்து சொல்ல வேண்டும். பாசிஸ்டுகளுடைய துரோகத்தை, அடிமைகளுடைய துரோகத்தை மக்களுக்கு நீங்க புரிய வைக்க வேண்டும். இதையெல்லாம் பார்த்துதான் நம்ம களத்துல இறங்கி முன் வரிசையில தேர்தல் ரேஸ்ல யாராலையும் பிடிக்க முடியாத அளவுக்கு தூரத்துல முதல் இடத்துல போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்துதான் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதட்டம் வந்துருச்சு. என்ன சொல்றாரு? நம்முடைய ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்ப அவர் கிண்டல் பண்றாரு, விமர்சனம் பண்றாரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? திமுக காரங்க தேர்தல் வந்தோடனே தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவை எல்லாம் போய் தட்டுறாங்க அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறார். நாம தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை உரிமையோட தட்டுறோம். உங்களை மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ இல்ல கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் யாரும் தட்டல. மக்களுக்கு இந்த 4 வருஷத்துல பல பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அந்த தைரியத்தோட போய் தட்டுறோம். ஏன்னா திமுக என்பது மக்கள் இயக்கம். மக்களிடம் செல், மக்களிடம் பழகு அப்படின்னு தான் நம்மளுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.